வணக்கம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு இன்றைய தினம் உபாசன தெய்வங்கள் எத்தனையோ தெய்வங்கள் இந்த மண்ணில் உண்டு. அந்த தெய்வங்கள் எல்லாம் மனிதனுக்கு நன்மை தருவதற்காகவே உருவாக்கப்பட்டவை. பல பல பிறவிகளில் பிறந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய கர்ம வினைக்கு தக்கபடி வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் நாம் கலந்து தான் அனுபவிப்போம். இந்த பிறவியில கிரகங்கள் தான் மனிதனை ஆட்டி படைக்கின்றன. கிரகங்களின் மூலயமாகத்தான் மனிதனுக்கு நன்மையும் தீமையும் நடக்கிறது. போய பிழையும் புகுவான் நின்றனமும் தெய்யனில் தூஷாகும் என்று ஆழ்வார்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆழ்வார்கள் சொன்னபடி பார்க்கும்போது அப்போ கிரகங்களை வெல்லக்கூடிய ஆற்றல் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். கிரகங்கள் வாயிலாகத்தான் நமக்கு வாழ்க்கை செதுக்கப்படுகிறது. கிரகங்களில் விட கடவுளுக்கு பவர் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம். கடவுள் இருக்கிறார், நாம் கடந்து உள்ளே பார்க்கணும். அப்பா இருக்காரு, ரொம்ப கண்டிஷனானவர். அப்பாவோட அந்த கண்டிஷன் இல்லைன்னா என்ன ஆகும்? கெட்டு போயிடுவோம். தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரமும் இல்லைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ரிஷபராசிக்காரரில் பிறந்த நீங்கள் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் இந்த 3 நட்சத்திரமும் அங்கே இருக்கு. அதாவது ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரம் அது தலை உள்ள நட்சத்திரம் பொறுத்தளவில் 1ஆம் பாதம் இருக்காது, 2, 3, 4 பாதம். அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் மேலும் மிருகசீரிசம் 2 நட்சத்திரம் இருக்கும், 2 பாதங்கள் இருக்கும். இப்போ ஒரு பூமி, மனை, நிலம் இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு சுவாமி மலை வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்பந்தமான விஷயங்களை சுலபமாக நீங்கள் பெறணும் அப்படின்னா சிம்மராசியிலே தான் 4ஆம் வீடு. ரிஷபராசிக்கு 4ஆம் வீடு என்பது மாத்ருஸ்தானம், சுகஸ்தானம். எங்கே சுகமாக இருப்போம்? வீட்டில் தான் சுகமாக இருப்போம். ஸோ அதனால் இந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கடவுள் நமக்கு ஒரு வீடு அமையலைன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த தெய்வம் அது நமக்கு என்ன பண்ணும்? நன்மையை தரும். சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வழிபட, சும்மா பேருக்கு போயிட்டுல சாமி கும்பிடக்கூடாது. நல்ல திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக சும்மா போனோமா ஒரு 10 நிமிஷத்தில் ஒடியாந்தமான்னு இருக்கக்கூடாது. போய் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதாவது இருக்கணும். 3 வேளையாவது பூஜையை பார்க்கணும். சுவாமிக்கு குளிப்பாட்டுறதுலேருந்து, பால் வாங்கி கொடுக்கறதுலேருந்து, பலரசம் வாங்கி தர்றவர்களும் எல்லாம் பண்ணிவிட்டு நாம் கொண்டு போய் புதுசாக வஸ்திரம் கொடுக்கணும். நல்ல மாலை கட்டி கொண்டு போகணும். இன்னுமே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை கொண்டு வந்து நித்தம் பூசி கொள்ளணும். ஒரு படம் வாங்கிட்டு வந்து வீட்டில் விளக்கேற்றணும். நாம் ஒரு ஸ்தலத்திற்கு போய் அங்கே முழுமையாக வழிபட்டு அந்த இறைவனுடைய படத்தை வச்சு வீட்டில் விளக்கு போடும்போது தான் அந்த தேவதை நமக்கு அனுக்கிரகம் பண்ணுது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புதன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வித்தை, ஒரு கல்வி, இது சம்பந்தமான ஒரு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கணும். அவங்களுக்கு பொறுத்தளவில் புதன் தான் யோகாதிபதி. அப்போ அந்த யோகாதிபதியை கெட்டு போனாலோ நீச்சமானாலோ அதுக்குன்னு காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கார். அவர் தான் திருப்பதியில் இருக்கக்கூடிய வேங்கடநாதன். கீழ் திருப்பதிக்கும் போனோம், மேல் திருப்பதிக்கும் போனால் கூட்டமாக இருக்கு, சாமியை பார்க்க முடியல அப்படின்னா பரவாயில்ல, ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக போய் அந்த மலையில் படுத்துருங்க. வராகமூர்த்தி இருக்கார், ராதே கிருஷ்ணா இருக்கு, அந்த கோயிலில் போய் அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கே குளிச்சுட்டு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு கூட வரலாம். கோயிலுக்கு எதிர்த்தாப்புல பேடி ஆஞ்சநேயர்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் அப்ளிகேஷன் வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். புரியுதுங்களா? அதே போல் உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆசைகள் எல்லாம் உங்களுடைய தந்தை சூரியன் அரசாங்க சம்பந்தமான துன்பங்கள் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரிய திசையே நடக்குது, கவலைப்பட வேண்டாம்.
உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் சூரிய பகவான். அதனால் நீங்கள் என்ன பண்ணால் சூரியனார் கோயிலுக்கு போய் அங்கே வழிபட உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதே போல் உங்களுக்கு சூரியனுடைய அனுகூலம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பொறுத்தளவில் காலச்சக்கரத்திற்கு 5வது வீடு பொறுத்தளவில் சிம்மம், அந்த சூரியனார் கோயில் மட்டுமல்ல, போயிட்டு அங்கே இருக்க சுவாமி படத்தையும் பார்த்துட்டு வீட்டில் வந்து காலையில் எழுந்து நல்லா கவனிக்கணும். வீடு அமையணும், சொத்து அமையணும், சுகமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னா காலையில் சூரிய பூஜை, சூரிய நமஸ்காரத்தை கண்டிப்பாக செய்யணும். அதே போல் உங்களுடைய தந்தை தொழிலில் கஷ்டப்பட்டாலும் இந்த கோயிலுக்கு போகலாம். உங்கள் தந்தை கஷ்டப்படுறார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பேரூரில் இருக்கக்கூடிய, கோயம்புத்தூர் பேரூரில் இருக்கக்கூடிய அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய நவக்கிரகங்களில் சூரியனையும், சிவாலயத்தில் தனித்த முறையில் நிற்கக்கூடிய சூரியனையும் மாதத்தில் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமையும் வணங்கலாம். மாத பிறப்பன்றையும் வணங்கி வழிபட கண்டிப்பாக நன்மைகள் உண்டாகும். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் ரிஷப ராசி, உங்கள் ராசியில் பொறுத்தளவில் நீங்கள் வணங்க வேண்டியது என்னன்னா, உங்கள் சந்திரனை பலப்படுத்த காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை வழிபட வழிபட உங்கள்ட்ட இருக்க மனக்குழப்பம் தீரும், வெற்றிகள்லாம் உண்டாகும், நிறைய நன்மைகள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் பார்க்கணும் அப்படின்னா சனி பகவானை தான் பார்க்கணும். அப்போ ரிஷபராசிக்கு பொறுத்தளவில் சனி பகவான் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழில் அப்படின்னா 6ஆம் இடம் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு போய் தர்பாரிணீஸ்வரரை வணங்கி வழிபட கண்டிப்பாக நன்மை உண்டாகும். நீங்கள் உத்தியோகம் பார்க்குறதா இருந்தால், இல்லை நான் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொழிலில் பெரிய ஆஃபீஸராக இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய பழமையான சிவனை வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும். சரி, எல்லாம் சந்தோஷம், தொழில் ரீதியான ஒரு முயற்சி எடுக்கலான்னு பார்க்குறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னா சனி பகவானுக்கு 3ஆம் இடத்துக்கு பார்க்கணுங்கன்னா அப்போது உங்களுக்கு நீங்கள் முயற்சி ஸ்தானம் ரிஷபத்துக்கு கடகம் 3ஆம் வீடு, அங்கே திரு ஆனைக்காவல் அந்த கோயிலில் போய் அங்கே முதல் நாள் இரவு அங்கே பக்கத்தில் தங்கிட்டு காலையில் எழுந்து அதிகால பூஜையும் பார்த்து முடிச்சுட்டு 4 கால பூஜையும் பண்ணிவிட்டு சாயரட்ச பூஜையும் முடிச்சுட்டு பள்ளியறை பூஜையை முடித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுடைய தீர்த்தத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் புரோச்சனம் பண்ணால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றியடையும். அதே போல் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவில் அவங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம்பாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் உள்ள ராகு வேளையில் காளிகாம்பாள் கோயிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்துக்கு அர்ச்சனையும் பண்ணிட்டு காளிகாம்பாளுக்கு வந்து ராகு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்ய நன்மை உண்டாகும். உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் நிறைவேற வேண்டுமானால் ரிஷப ராசிக்காரர்கள் நீங்கள் தொட்டியத்தில் இருக்கக்கூடிய மதுரகாளி அம்மன் கோவில், தொட்டியம் மதுரகாளி அம்மனை ரிஷபராசிக்காரர்கள் வணங்கிட்டு வர வர அவர்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் அபிலாசைகள் எல்லாம் நிறைவேறும். அதே போல் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமாக சரி அப்படியும் வச்சுக்கோங்க, அடிக்கடி தடங்களாகுது சாமி, அடிக்கடி தடையாகுது, முயற்சிகளில் முட்டுக்கட்டையாகுது, நிம்மதியே இல்லை சாமி, பெரிய இமிசையாக இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய விகட சக்கர விநாயகர் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் இருக்கும், அவருக்கு போய் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதாவது உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு பிறந்த கிழமை அன்னைக்கு போய் காஞ்சிபுரத்தில் உள்ள விகட சக்கர விநாயகருக்கு ஒரு 16 அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமேலு நெய்வேத்தியம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து அந்த
கோயில் இருக்கக்கூடிய அருகம்புல்லை கொண்டாந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய தடைகள் விலகும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சூட்சுமம் இருக்குது. இந்த இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்னு இருக்கு. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குழந்தைகள் வீடேறணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், பெரும் பணம் சம்பாதிக்க முடியல, வாழ்நாள் முழுவதும் பிச்சைக்காரனாகவே நான் இருக்கேன், எனக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னா காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை அன்னைக்கோ இல்லை பிறந்த கிழமை அன்னைக்கோ அபிஷேகம் செய்து ஆராதனை செய்யணும். அதற்கப்புறம் உங்களுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேற வேண்டுமானால் ராமேஸ்வரத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வணங்கணும். ராமேஸ்வரத்தில் ராமநாதர் கோவிலுக்குள்ளர பார்வதி வர்த்தினி அம்பிகா சமேத ராமநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை வணங்க உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும், உங்களுக்கு பெரும் பணமும் கிடைக்கும். சரி, ரிஷபராசிக்காரங்க கல்யாணமே ஆகலை, ஒரு வீடு கட்ட முடியல, நல்ல மனைவியோட இம்சையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சாமி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ரிஷபராசிக்காரங்க திருமால் இருஞ்சோலை, என்னது திருமால் இருஞ்சோலை, அங்கே இருக்கிற சுந்தரவள்ளி தாயாரை வணங்கி வழிபட்டு அந்த அம்மாவுக்கு பச்சை பட்டு உடுத்தி வழிபட கண்டிப்பாக நல்லது நடக்கும், காதல் கைகூடும், மனைவியும் நல்லா இருப்பாங்க, மனைவிக்கு வந்த நோய் நொடிகள் எல்லாம் தீரும். இப்படி ரிஷபராசிக்கு திருமண தடையை விளக்கக்கூடியது எது என்றால் திருத்தங்கள். சிவகாசிக்கு பக்கத்தில் திருத்தங்கள் செங்கமல நாச்சியார், அற்புதமான சுவாமி, போய் பாருங்க. செங்கமல நாச்சியார் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்கும். பழம்பெரும் ஸ்தலம், சின்ன குன்றுல இருக்கிற மாதிரி இருக்கும். பெருமாள் அவ்வளவு ஆனந்தமாக இருப்பார். நாச்சியார் தாயார், அவருக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணி திருமங்கல சாசனம் பண்ணி செஞ்சுட்டு வந்தால் திருமண உறவுல நன்மை உண்டாகும். நேயர்களே, ரிஷபராசிக்கு உண்டான என்னென்ன தேவதைகள் என்னென்ன வகைகளில் நன்மை தரும் என்பதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். செய்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.